ரோஜாவில் ஆண் செடி இருக்குது, பெண் செடி இருக்குதுன்றாங்க. எந்த செடி தான் பூக்குங்க? சார் நான் கூட படிச்சு சொன்னேன், கேட்டிங்களா? ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொன்னேன், கேட்டிங்களா? நீங்கள் எல்லாரும் இப்போ கேட்டு தான் ஆகணும். கண்டிப்பாக சொல்லுங்கள், நாங்கள் கேட்குறோம். கேளுங்க. ஸோ எப்படின்னு சொல்ல வரோம். ஸோ ஆண் செடி பெண் செடின்றது என்னென்னா, ஒரு தாய் செடி இருக்கும். அதாவது ஆண் செடியை தான் ஒட்டு கட்டுவாங்க. லேயரிங் முறையில் ஒட்டு கட்டி அதை 2 மெர்ஜ் பண்ணிவிட்டு அதை ஒரு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆண் செடியிலேருந்து அந்த மேலே இருக்கிற சட்டையை வந்து உடச்சிடுவாங்க, கிளையை உடச்சி விட்டு பெண் செடியை வந்து மட்டும் டெவலப் பண்ணுவாங்க. ஆண் செடியும் பெண் செடியும் ஒன்றா சேர்ந்தால் தான் இங்கே வந்து பூவே வரும் சார். இப்போ வந்து தனியாக ரோஸில் மட்டும் இனச்சேர்க்கை செஞ்சால் தான் பூச்செடியே வரும். ஸோ குவாலிட்டியான ஆண் செடி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆண் செடி வளர்ச்சியாத பெண் செடி வந்து நல்லா டெவலப் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒட்டுக்கட்டி தான் நமக்கு வந்து இந்த மூக்குத்தி ரோஸ் வந்து பயிரிட்டுருக்கோம். ஸோ இந்த ஆண் செடி எப்படி இருக்கும், பெண் செடி எப்படி இருக்கும், என்ன மாதிரி அதை உடைக்கலாம், அதை உடைச்சி ரிமூவ் பண்ணால் என்னென்ன நன்மைகள் இருந்து இந்த வீடியோ முழுமையாக பார்க்கலாம் வாங்க. குறிப்பாக இது வந்து ஆண் செடி எந்த இடத்துல தாமு வரும் சார்? இப்போ என்னென்னா, நம்ம ஒட்டு செடி நாங்கள் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன். இதுதான் குச்சி, தாய் குச்சி. ஓகே, இதுதான் ஆண் செடி. ஆண் செடியிலேருந்து நம்ம ஒட்டு போட்ட இடம் இது. இங்கே தான் பெண் செடி வந்து ஒட்டு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு மேலேயும் வரும். ஸோ இந்த இடத்துல டாப்பில் பாட்டத்துலேயும் வரும். அதே மாதிரி இந்த ஒட்டு போட்டது கீழே வரும். ஸோ ஒட்டு போட்டது தான் ஆண் செடி சொன்னல. இங்கே வந்து கீழேயும் வரும், மேலேயும் வரும். ஸோ எங்கே இருந்ததுன்னா, ஒன்று வேர் பகுதியில் வரும், ஆனால் வேருக்கு மேலே டாப்பில் ஒட்டு போட்டுருக்கும், ஒத்த குச்சியாக இருக்கும், சிங்கிள் குச்சியாக இந்த இடத்துலேயே வரும். ஸோ இது ஆண் செடி. இந்த பாருங்க எவ்வளோ வளர்ச்சி. பெண் செடி பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், செடியே சின்னதாக இருக்குது. ஆண் செடி எவ்வளோ இருக்குது பாருங்கள், ஒரு 2 அடி ஹைட்டில் இருக்குது பாருங்கள். பெண் செடி பாருங்க, ஒரு 1 அடிக்கும் ஹைட் வரல பாருங்கள், 2 அடி இருக்குது பாருங்கள். இந்த ஆண் செடி இங்கே பாருங்க. இது வளரவே விடாது. இதை வந்து உடைச்சி எடுத்துடணும். அந்த மாதிரி இருக்கும். பார்த்தா நமக்கு ரோஸ் செடி வந்து பெண் செடி மாதிரியே இருக்கும். ஸோ இதுதான் முக்கியமாக. இதுலேயே வந்து சின்னதாக வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது ஆண் செடி. இது பார்த்தீங்கன்னா வளர்ச்சி லைட்டாக்கும், ஆனால் இவங்ககிட்ட ஒன்றும் கிடையாது. வளர்ச்சி மட்டும்தான் இருக்குன்றீங்க? ஒன்றும் கிடையாது, இதுக்கிட்ட வளர்ச்சி மட்டும்தாங்க. ஒரே நாளில் ஒரு வாரத்தில் பார்த்தா ஒரு 2 அடி 3 அடி வெயிட்டில் இருப்பார். என்ன ரோஸ் செடி இவ்வளோ ஸ்பீடாக வந்துச்சுன்னு பார்க்கலாம், ஆனால் பூ மட்டும் வராது உங்களுக்கு. பாருங்க, அந்த செடி வந்து அது வளராமல் இருக்குது, ஆனால் இது வளர்ந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குப்பாங்க. இதுக்கு ஏஞ்சி வச்சா கூட எட்டாதுன்றாங்க பாருங்க. பக்கத்துலேயும் பாருங்க, அதே மாதிரி தான். இதே மாதிரி அதுவும் ஆண் செடி தான் சார். அதுவும் ஆண் செடி இருக்கு. அதுக்கப்புறம் ஆண் செடி பாங்க, அதுவும் ஆண் செடி இருக்கு. வளர்ச்சியில் ரோஸை விட வளர்ந்து பூ வைக்கிறத விட அதிக ஹைட்டில் இருக்கிறது ஆண் செடி. ஸோ இது ரோஜா தோட்டத்தில் எல்லா வெரைட்டி ரோஸுக்கும் இது வந்து செட் ஆகும்? எல்லா வெரைட்டிக்கும் செட் ஆகும். கரெக்டாக உடைச்செடுக்கணும். அப்படி டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்ளுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நான் ஆலோசனை உழவன் சேனலில் கண்டிப்பாக சொல்லுவோம்.